கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலவெளி. இந்த நாளுக்கான தியான அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 20 வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அதிகாரத்தை வாசித்து தியானியுங்கள். இன்றைக்கு நம்முடைய தியான வசனம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறதான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையா? ஸ்தோத்திரம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாதே. ஒரு கேள்வி. நம்ம தானே சம்பாதிக்கிறோம், நம்ம தானே காரியத்தை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இதை சொல்லக்கூடாது என்கிற ஒரு வார்த்தை வரலாம். நாம் அப்படி சொன்னாலும் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தராம். ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமியிலே சம்பாதிக்கிறோம், பணத்தை சேர்க்கிறோம், ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறோம் என்றால் அது நம்முடைய கையின் சாமர்த்தியம் அல்ல. ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தராம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலும் கர்த்தர்தான் இதை செய்வதற்கு எனக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்தார் என்று நாம் சொல்ல வேண்டுமா? பல நேரத்தில் நாம் அப்படி சொல்லுவதில்லையே. என்னால் நடந்துச்சு, நான் செய்தேன், நான் சம்பாதித்தேன், என்னுடைய இது முயற்சி என்றல்லவா சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒன்றுமே கிடையாது. நம்முடைய முயற்சிகள், நம்முடைய கைபலெல்லாம் ஒன்று கிடையாது. கர்த்தர் உதவி செய்யலைன்னா இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இந்த பூமியில் நாம் எதை செய்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் என்று கர்த்தரை நாம் உயர்த்தி விடுவோம். அது கர்த்தருக்கும் மகிமை, நமக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த காலவெளியில் ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கிறதான ஐஸ்வர்யம், சம்பத்துகள், சொத்துக்கள், பணம், ஆஸ்தி, புகழ், இதெல்லாம் யாரால் வந்தது? கர்த்தராலே வந்தது. ஆமேன் தானே? ஆமேன் சொல்றவங்க கர்த்தருக்கு நல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. கர்த்தரால் வந்தது. தாவீது சொல்லுவான், அவனுக்கு ஏராளமான சம்பத்து கிடைச்ச உடனே, ஆண்டவரே இதையெல்லாம் உம்முடைய கரத்தில் வாங்கினோம். நம்ம எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை யார் கரத்துல வாங்குறோம்? கர்த்தருடைய கரத்துல வாங்குறோம். திரும்ப சொல்லுகிறான், அதை கர்த்தருக்கே கொடுக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினான் தெரியுமா? அவன் ராஜாவான பின்பாக தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட தீர்மானிக்கிறான். அவனுக்கு நினைச்சிருந்து அவன் அந்த காலத்துல நடந்திருக்கும். அவ்வளவு ஆஸ்தியும் அவன் கையில் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீ ஆடுகளுக்கு பின்னால அலைஞ்சவன், மறந்துடாத. ஸ்தோத்திரம். பல நேரத்துல நம்முடைய சிந்தைகள்ல ஓடுகிற காரியம் நம்ம பழைய நிலைமையை மறந்து போக பண்ணிடும். அப்படி இல்லாம எவ்வளவு உயரப்போனாலும் இதற்கெல்லாம் காரணம் தேவனே, கர்த்தரே, இயேசுவே என்று சொல்லி அவரை மட்டும் நீங்க உயர்த்தி பாருங்க. அது உங்களுக்கு மேன்மையாயிருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலேயும் எங்கள் வாழ்க்கையில் நீ தருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் எங்களால் உண்டாகல, அது கர்த்தராலே உண்டாயிற்று. கர்த்தருக்கே இந்த காலவெளியில் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.